Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செலிபிரிட்டி பட் டோபி பவுடி ரொம்பங்கல்ல 87 to 88 சாப்டர் பார்க்க போகிறோம். கடற்கரை பட்ட மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடற்கரை பண்ணமா கடை ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சீசனோட ஃபயர் மூலமாக அந்த மாதம் எரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டீமில் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுங்க சொல்லி கத்திட்டு இருக்கும். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பண்ணி நம்ம அண்டர் காமிக்கிறாங்க. அண்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அட்டாக் பண்ண மாதிரி வந்து பாருங்க. ஒன்றும் நம்ம பின்னாடி எது வருதுன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிடலாம். சென்ஸ் பண்ணிட்டு ஒன்று ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுற பாருங்க. அந்த மாதம் இருந்து தப்பிச்சது இருந்தாலும் அந்த மாதம் மறுபடியும் நம்ம அண்டர் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அண்டர் பார்த்தீங்கன்னா எவன்கிட்ட சண்டை போகிறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு எகிரி ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. அங்கே மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அட்டாக் பண்ணனால அங்கே பார்த்தீங்கன்னா புகை மூட்டை மாதிரியா இருக்கும். அந்த புகை மூட்டமாக காய்ச்சிட்டு அண்டர் பார்க்குற என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மாதம்லாம் சேர்த்து பேர் மட்டும் இல்லாமல் லூஃபன் போய் 9 நாள் ஆச்சு லூஃபன் வரலன்னு சொல்லிட்டு அந்த டவர் பட்டி வச்சுருக்கிறான் பாருங்க. டவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளாஸ்ட் ஆக பாருங்க. மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் தாங்க முடியாமல் அந்த எஃபர்ட்டால் அப்படியே பின்னாடி வர பாருங்க. அவனுக்கு சுத்தமாக புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஆஸ்டார் இவன் எந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அண்டருக்கே வந்து லேண்ட் ஆகிறான். அண்டருக்கு சுத்தமாக புரியல. லூஃபன் எங்கே என்னாச்சு, லூஃபன் அங்கே போனானே அந்த மாஸ்டர் கில் பண்ணிட்டானா இல்லை என்ன ஆச்சு திடீர்னு பிளாஸ்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு அண்டர் பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்கான். அப்புறம் அவன் மேலே பார்க்குறேன் என்னன்னா டவருக்கு மேலே நம்ம ஜீசன் நிற்கிறான். ஜீசன் என்ன பிளாஸ்ட் பண்ணலாம் என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அண்டர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளாஸ்டான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான். ரீசனை கையில் எதோ தூக்கி போடுறான் பாருங்க. அண்டர் பார்க்குறேன் என்ன நோக்கி எதோ வருதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்க்குறான். அப்புறம் கீ வந்து அந்த பொருள் லேண்ட் ஆகுது பாருங்க. என்னென்னா அந்த ஸ்பைடர் டீமன் இருக்குல்ல, அது ஒரு தலைரத்துன்னு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஸ்டாக்கே பார்க்குறான். என்ன ஒரு வகை கொண்டுட்டிங்களா இல்லை பவர்ஃபுல்லாக இந்த மாதம் எப்படி நான் கொண்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஷாக்காகி பார்த்துனுக்கிறான். அண்டர் உனக்கு இனிமே ஆகலைன்னு சொல்லிட்டு லோஃபனை கேட்குறான். அது மட்டும் இல்லை, நீ எனக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்கு அண்டர்னு சொல்லிட்டு லோஃபனை பார்த்தீங்கன்னா சொல்கிற பாருங்க. என்ன உதவின்னு சொல்லிட்டு அண்டர் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, இந்த டீமன் தலை பார்த்தீங்கன்னா லைட்டாக உயிர் பிசிறு வெட்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த டீமனை கில் பண்ணனா உனக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வரேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்ல பாருங்க. அண்டருக்கு ஒரு மாதிரி ஆகுறியானா லூஃபன் தான் பாஸில் டீமன் அது மாதிரி இல்லாமல் நிறைய டீமன்ஸ் தான் கில் பண்ணியிருக்கான். லூஃபன் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறான்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம அண்டருக்கு ஒரு மாதிரி ஆகுது. லூஃபன் பார்த்தீங்கன்னா அதுன்னு ஒரு பிரச்சனையும் இல்லைடா, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த டீமன் தான் லைட்டாக உயிர் பிசிறு வெட்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த டீமனை நீ தலை வெட்டினா உனக்கு பாயிண்ட்ஸ் இல்லது வரும்டா சொல்லிட்டு நம்ம லூஃபனை சொல்கிறான் பாருங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அண்டர் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் பவர் மூலமாக அந்த டீமனோட தலை அப்படியே அடிக்கிறான் பாருங்க. அந்த டீமன் அந்த இடத்துல செத்துது ஃபுல்லாக. இந்த இடத்துல இந்த சைட் கட் பண்ணி நெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் காமிக்கிறேன் அப்படின்னா மார்னிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்கன்னா 94 அந்த டீமனுக்கு கூட ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து நம்ம ஆளுங்க அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் ஒரு தேங்க்ஸ் பிரதர் லூஃபன் வரைக்கும் யாரும் இது மாதிரி எனக்கு பண்ணிடலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னென்னா மன்னர் பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருக்கல அப்படின்னா டீமனை கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் இருக்கா இல்லையா, அந்த டீமன் தலை நம்ம அண்டர் வெட்டியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் லூஃபனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதனால் லூஃபன் என்ன பண்ணால் நம்ம அண்டருக்கு 2 lakhs பாயிண்ட்ஸ் கொடுக்குறான் பாருங்க. அண்டர் சந்தோஷம் பார்க்குறான். ரொம்ப தேங்க்யூ பிரதர் லூஃபன், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு அண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறான். பிரதர் லூஃபன், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி எனக்கு பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி கூட நம்ம நம்பி இருந்தாலும் நம்மளே ஏமாட்டிட்டு நம்மக்கிட்ட பாயிண்ட்ஸ்னா அமெரிக்க வச்சு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்கனா இருக்கீங்க. நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னர் பண்ணிங்கன்னா ஃபீலாக பேசுகிறோம். உங்களுக்கு என்ன வேணும்னா எனக்கு இந்த நேஷனல் டேயில் இன்னும் போனோன்னு என்ன ஒரு நாட்டுக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் கேளுங்க நான் தரேன்னு சொல்லிட்டு அது நம்ம அண்டர் பண்ணிங்கன்னா சொல்கிறா பண்ணுங்க. நம்ம லோ பண்ண பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் செக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அண்டர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் எனக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரிங்க. நம்ம வந்து ஷாக் ஆகுறேன் என்னன்னா 15,000 பாயிண்ட்ஸ் வந்த மாதிரி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் கிட்ட கேட்குற மாதிரி. அண்டர் என்னாச்சு 15,000 பாயிண்ட்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் கேட்குறான். அதுக்கு அண்டர் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை பிரதர் லூஃபன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச ஒர்க்கோட நீங்கள் அதிகமாக எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதி பாயிண்ட்ஸு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப நல்லவன்டா அண்டர்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா சரிங்கண்ணா, அது மட்டும் இல்லை பிரதர் லூஃபன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. என்ன மாதிரி ஆளுங்க நீங்கள் கூட யாருன்னு வச்சுக்கிங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக நேஷனல் ரைடில் வின் ஆகணும்னா நீங்கள் தனியாக போய் ஆகணும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் தனியாக இருந்தாலே இந்த நேஷனல் ரைடை ஒட்டாலே கிளியர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அண்டர் சொல்கிறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா மாதிரிடா, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு நான் அண்டர் சொல்கிறேன் பாருங்க. இதை பாரு அண்டர், எப்பயுமே என்னோட டீம் வச்சுன்னா நான் பாரமாகவும் சும்மையாகவும் நினச்சிடல. ஆனால் உனக்கே இந்த மாதிரி டாக்ஸ் வந்துதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியலடா. நீ எனக்கு சுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிற, ஆனால் அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா அண்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை சொல்கிறான் பாருங்க. பிரதர் லூஃபன், நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க. என்னை பாருங்கள் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். ஆனால் நீங்கள் பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. இந்த நேஷனல் ரைட் வின் பண்ண சொல்லிட்டு உங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்னா நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் நான் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு பாரமாக இருக்கும். இப்போ இருக்கிறத நான் பவர்ஃபுல்லாக ஆக போகிறேன். ஏன்னா என்னோட நேஷனுக்கு நான் பேர் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட நான் டூயில் பண்ண பிரதர் லூஃபன் சொல்லிட்டு நம்ம அண்டர் சொல்கிறேன் பாருங்க.
அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறோம். கவலைப்படாதீங்க பிரதர் லூஃபன், நான் சீக்கிரமாவே பவர்ஃபுல்லாகி உங்கள் கூட வந்து டூயட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புற பாருங்க. லூஃபன் பண்ணிங்கன்னா அண்டர் கிளம்பி பார்த்துருக்கிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான வாரியர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேலண்டான பேசுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்துருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எங்கே கட் பண்ணி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சரி அண்ணன் எங்கேருந்து கிளம்பிட்டா நம்ம வேலையை பார்க்கணும் சொல்லி லூஃபனை பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குற பாருங்க. என்னன்னா கீழே இந்த ஸ்பைடர் டீமன்ட்டால இருக்கு பாருங்க. லூஃபன் சிரிக்கிறேன் என்னன்னா நம்ம டீமேட்ஸ் கொண்டு வந்துட்டா அல்லையான்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறேன். என்னன்னா அந்த டீமன் இருக்கு இல்லையா, அந்த டீமனை ஒரு ஸ்லேவ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டுக்கிறான். கிரிக்கெட் பண்ணி வெளியே காமிக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம லூஃபன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம், நம்ம மண்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்னோ நேஷன்லேருந்து வந்தாங்களே அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சூப்பர் அடி நீ செகண்ட் பிளேஸுக்கு வந்துட்டா, நீ ரொம்ப பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா டக்குனு செகண்ட் பிளேஸுக்கு வந்துன்னு சொல்லிட்டு நான் ஸ்னோ நேஷன்லேருந்து வந்தாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இல்லை ரொம்ப நன்றி, ஏன்னா உங்கள் நேஷன் இருக்கிற லூஃபனால தான் நாங்கள் இந்த செகண்ட் பிளேஸுக்கு வந்துருக்கோம். உங்கள் ட்ராகன் நேஷனுக்கு நான் கண்டிப்பாக கடமை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்னோ நேஷன்லேருந்து அந்த ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க. நம்ம தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ தப்பாக சொல்லிட்டு அண்டர் சாதாரணமாக ஆன இல்லைப்பா, அவனை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாடியர், ரொம்ப பவர்ஃபுல்லானவன், அது மட்டும் இல்லாமல் திறமையானவன், அவனோட டேலண்ட் வச்சுக்கலாம் இந்த செகண்ட் பிளேஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தேர்தலில் சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வைடு எறிது, முக்கியமாக நம்ம டீச்சருக்கு வைடு எறிது பாருங்களேன். என்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுக்கிறானுங்க, செகண்ட் பிளேஸ் வரானுங்க. எங்கள் டைசனுக்கு இங்கே சேர்ந்தவனுக்கு மட்டும் ஏன்டா பின்னாடி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகிறாங்க. சார் முக்கியமான வேலை இருக்குது எங்கள் கூட வாங்க சொல்லிட்டு பாடி என்ன கூப்பிட பாருங்க. நம்ம டீச்சரை பார்த்தீங்கன்னா எனக்கே நிறைய வேலை இருக்குண்ணா, என்ன முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு கேட்குறான். பாடி கட்டிச்சு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் கேட்டிருந்தீங்களா இந்த ஸ்க்ரோல் அது வந்துருச்சு சார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க. என்ன ஸ்க்ரோல் வந்துருச்சா, இதுக்கு மேலே என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது, நான் தானே இந்த டைஸுக்கு இங்கே தானே ஃபஸ்ட் பிளேஸ் வரும்போது எவனாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா வெளித்தனமாக சிரிக்கிறான். டீச்சர் எப்படின்னா இந்த ஸ்க்ரோல் புதுசாக உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிகார்டு சொல்கிறாங்க. நம்ம டீச்சரை பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலையா, சரி ஓகே இதுவே எனக்கு போகிறோம், நான் பண்ண வேலைக்கு இதுவே எனக்கு காட்டிங்கன்னா கரெக்டாக நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுனுங்கிறான். டீச்சர் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, இது வேணா இது பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, உங்களுக்கு என்ன வேணால் நான் சொல்லிட்டு பாடிகார்டு எவ்வளோ எச்சரிக்கை பண்ணுறானுங்க, இருந்தாலும் நீங்கள் வேஸ்ட் தானே, நான் உங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் நீங்கள் கரெக்டாக அதை பண்ண மாட்டீங்க, அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டீச்சர் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் மூலமாக கிளம்புறாங்க பாருங்க. மறுக்கட்சி பார்த்துட்றாங்க. டீச்சர் வேணாம் டீச்சர், உங்களுக்கு என்ன வேணா நான் இருக்கிறேன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த போர்ட்டல் மூடினா உங்களுக்கு என்ன வேணா நான் இருக்கிறேன், நீங்கள் உடம்பு 2 துண்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாடிக்கைட்டு பார்த்தீங்கன்னா பதறானுங்க. இருந்தாலும் டீச்சர் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம வாடிக்கை சொல்கிறாங்க, இதை பாருங்கடா நான் முக்கியமான வேலைக்கு போகிறேன், நான் வர வரைக்கும் நீங்கள் இங்கே பார்த்துன்னு இருங்க சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இன்னும் 100 செகண்ட் 100 செகண்ட் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது, இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுமா தானாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. எனக்கு புரியுது டீச்சர்னு சொல்லிட்டு பாடி கட்சி பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா லூஃபன் எப்படியாச்சும் நான் கில் பண்ணி அவனை நான் தோக்க வச்சிருவேன், எங்கள் டைஸுக்கு இங்கே என்ன ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. நேரத்தில் நெச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சடரான பிளேஸில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த டெசர்ட்டில் காமிக்கிறாங்க. டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் அது மட்டும் இல்லாமல் ஜீஸ்லாம் நடந்து போயிருக்காங்க, ஏன்னா இங்கே நெக்ஸ்ட் மிஷின் காமிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டுங்கிறானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் உருவாகி பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மாதிரி காமிக்குது. என்ன இது டீமன் பாஸா, இது அப்புறம் இங்கே வந்து சொல்லிட்டு லவ் ஷாக் ஆகிறான். எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த போர்ட்டல் மூலமாக உள்ளே போனாங்க பாருங்கள். உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீ பத்திரமாருன்னு சொல்லிட்டு லூஃபான சொல்கிறான். ஏன்னா எந்த பிளேஸில் என்னான்னு தெரியல இல்லையா, இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா செக்கமான டீமன்ஸ் நம்ம ஆளுங்கன்னா பார்த்துருது. அது மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜிஎஃப்இ அது மட்டும் இல்லாமல் டெலிபோர்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி வர வச்சிடறான், ஏன்னா ஹெல்ப்புக்காக வர வச்சிடறான். இன்னொரு அந்த ஸ்டார் ஷட்டல் பவர் யூஸ் பண்ணு சொல்லிட்டு நம்ம லூஃபானு சொல்கிற பாருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவரை கெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் மாதிரி ஒரு போர்ட்டலும் உருவாக்க பாருங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளே எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தெளிப்போட்டு அந்த டீமன் பிளேஸுக்கு வந்துடுறாங்க, அப்படின்னு பாஸ் லெவலில் இருக்கிற பிளேஸுக்கு வந்துடுறாங்க. லூஃபான் பார்க்குறான், என்னது இங்கே இருட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டீமன்ஸ் இருக்குது சொல்லிட்டு லூஃபான பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்க்குறேன்னா அந்த மிகப்பெரிய டீமன்ஸ் பாஸ் லெவல் டீமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டீமன்ஸ் தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்கன்னா அந்த பாஸ் லெவல் டீமன் பார்த்தீங்கன்னா ஒரு லயன் டீமன் மாதிரி தான் இருக்குது. நம்ம லயன் டீமன் சொல்லிட்டு கூப்பிட்டேங்கண்ணா, சரிங்களா? இந்த டீமன் பார்த்தீங்கன்னா என்ன கேவலமான ஹியூமன் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டு பார்த்துருக்குது. காய்ஸ் எல்லோரும் ரெடியாக இருங்க, ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு ஃபைட் பண்ணுற நேரம் சொல்லிட்டு லூஃபான் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்டில் பவர் கெயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோல் ட்ராகன் அவரும் சமன் பண்ணுற பாருங்க. சோல் ட்ராகன் மட்டும் இல்லாமல் அங்கே மிகப்பெரிய 2 டீமன் தான் இருக்கும் இல்லையா, பாஸ் லெவல் டீமனு. அந்த டீமன் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுற பாருங்க. அந்த டீமன் பார்த்தீங்கன்னா மாசாக வருது. இந்த இடத்துல சாப்பிட மாதிரி இருக்கு. நம்ம நினச்சி சாப்பிட பார்க்கலாம். பாய்.